श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम् ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனையே நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயத்திருவடிகளே சரணம். உபதேசரத்தின மாலையிலே 3வது பாட்டை அனுபவிக்க இருக்கிறோம். ஆழ்வார்கள் வாழி, அருளிச் செயல்வாழி, தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி, ஏழ்பாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி, செய்யமறை தன்னுடனே சேர்ந்து என்பது பாசுரம். கீழ்ப்பாசுரத்திலே கத்தோர்கள் தாமுகப்பர் கல்வி தன்னில் ஆசையுள்ளோர் பெத்தோம் என உகந்து பின்பு கற்பர், மத்தோர்கள் ஆச்சரியத்தால் இகழில் வந்ததென் நெஞ்சே, இகழ்கை ஆச்சரியமோதானவர்க்கு என்கிறார். இந்த பாசுரத்தில் என்ன அர்த்தத்தை சொன்னார் அப்படின்னால், மத்தோர்கள் ஆச்சரியத்தால் இந்த ஆழ்வார்களையும் ஆழ்வார்களுடைய பாசுரங்களையும் அருளிச்செயலையும் அருளிச்செயல் வியாக்கியானங்களையும் வேண்டாம் என்றிருப்பவர்கள் இதை இகழாமல் இருந்தால்தான், இந்த கிரந்தத்தை இகழாமல் இருந்தால்தான் அது அதிசயம். அவர்கள் இகழ்வார்கள் என்னில் என் அதிசயம் என்று சொல்லுகிறார். ஆனாலும் கூட இப்படி இகழக்கூடியவர்கள் சிலர் இருக்கிறார்களே, ஆனால் இந்த இகழ்ச்சியாலே என் தோஷம் ஏற்பட்டு விடுமோ, ஆழ்வார்களுடைய பாசுரங்களுக்கும் ஆழ்வார்களுக்கும் அருளிச் செயலுக்கும் யார் கண்பட்டு விடுமோ என்று தோத்தித்து. அதனாலே மாமுனிகள் இந்த பாசுரத்தாலே மங்களாசாசனம் பண்ணுகிறார். ஆழ்வார்களுக்கு மங்களாசாசனம், அருளிச் செயலுக்கு மங்களாசாசனம், ஆச்சாரியர்களுக்கு மங்களாசாசனம், ஆச்சாரியர்களுடைய ஸ்ரீசூக்திகளுக்கு மங்களாசாசனம், இதோடு சேர்ந்து இருக்கிறபடியாலே வேதத்துக்கு மங்களாசாசனம். இப்படி மங்களாசாசனம் பண்றார். என்னதுக்கு மங்களாசாசனம் பண்ணணும்? மங்களாசாசனம்னு என்ன அப்படின்னால், மங்களாசாசனம்னால் இன்னார் நன்னார்க்கணும்னு மங்களத்தை ஆசாசித்தல் அப்படின்னு பேர். அப்பொழுது ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனுடைய கர்த்தவியாம்சமே மங்களாசாசனம் செய்கை என்று காட்டப்படுகிறது. ஒரு ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு எதனாலே சமாசயனம் பண்ணுகிறார்? ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு பண்ணும்படியான சமாஷ்டயனத்தினுடைய அந்த பலன் என்ன அப்படின்னால், அந்த சிவச்சன போஷணத்தில் அற்புதமாக காட்டுகிறார். தன்னாலும், அதாவது ஆச்சாரியன் ஒரு சிஷ்யனுக்கு, இந்த சிஷ்யனை தன்னுடைய சிஷ்யனையும் தன்னையும் சிஷ்யனையும் பலத்தையும் மாறாடி நினைத்தல் என்பது கூடாது அப்படின்னு சொல்றார். இப்ப தன்னை மாறாடி நினைத்தல், தன்னை ஆச்சாரியன்னு நினைக்கிறது மாறாடின நினைவு. சிஷ்யனை மாறாடி நினைத்தல், இவன் தனக்கு சிஷ்யன்னு நினைக்கிறது மாறாடின நினைவு. பலனை மாறாடி நினைத்தல், இவனுக்கு நம்ம ஏன் சமாசயனம் பண்றோம்னால் நம்மளுக்கு 4 காசு கொடுப்பான்றதுனால சமாசயனம் பண்றதோ, இல்லைனால் இந்த சிஷ்யனானவன் அவனை நம்ம உஜ்ஜீவிப்பது என்பது நமக்கு பகவத் கைங்கரியம்ன்றதுனாலேயோ, இல்லை இவன் சகவாசம், இவன் நம்மோடு என்றும் சேர்ந்திருப்பான் அப்படின்றதுனாலேயோ, இதனால இந்த ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு சமாசயனம் பண்றாரா அப்படின்னால் இல்லவே இல்லை. அப்ப எதனால சமாசயனம் பண்றார்?
இப்போ சிஷ்யனுடைய ஆத்ம ஜீவனத்துக்காக சமாசனம் பண்ணல, பகவத் கைங்கரியான ரூபம்ன்றதுனால சமாசனம் பண்ணல, இல்லைன்னா பகவத் கைங்கரியத்துக்கு ஆளாக்குகை அப்படின்றதுனால சமாசனம் பண்ணல, இல்லையானால் இவன் நம்மோட இருப்பான்றதுனால சமாசனம் பண்ணல, இல்லைனால் இவன் நமக்கு பணங்காசு கொடுப்பான், திருப்த விஷயங்களை கொடுப்பான்றதுனால சமாசனம் பண்ணல. அப்ப என்னதுக்கு பண்றார்? பஞ்சசம்ஸ்காரம் என்கிற ஒரு சிஷ்யனை உஜ்ஜீவிக்கிறார், திருமந்திரோபதேசம் பண்ணுகிறார். அப்படின்னால் அற்புதமாக இதுக்கு வியாக்கியானம் எங்க போனோம்? தவறான நினைவுன்னு மட்டும்தான் சூத்திரக்காரர் சொல்றார், இப்படிலாம் நினைக்க கூடாதுன்னு சொல்றார். அப்ப சரியான நினைவு என்ன அப்படின்றத மணவாள மாமனிகள் அற்புதமாக காட்டி தருகிறார். தன்னை ஆச்சாரியன் என்று நினைக்க கூடாது. அப்ப தான் யாரு நினைக்கணும்? தன்னுடைய ஆச்சாரியனுடைய கருவி அப்படின்னு தன்னை நினைச்சுக்கணும் ஒரு ஆச்சாரியன். ரெண்டாவது, இவன் நமக்கு சிஷ்யன் நினைக்க கூடாது, இவன் நம்முடைய ஆச்சாரியனுக்கு சிஷ்யன், நம்மோடு சப்ரம்மச்சாரின்னு நினைக்கணும். ஆனா பலனுக்கு சரியான நினைவு என்ன? பகவத் கைங்கரியம் கிடையாதுன்னு பகவானுக்கு இவன் கைங்கரியம் பண்றதுக்கு ஒரு ஆளாக்குகை கிடையாதுன்னு சரி, திருப்த பலன்கள் கிடையாது, இல்ல ஆச்சாரியன் அதை நினைக்கவே மாட்டார், நமக்கு 4 காசு கொடுப்பான்றதுனால சமாசனம் பண்ண மாட்டார், அது எல்லாருக்கும் தெரியும். சரி, கூட ஆள் இருப்பான் கடைசி காலத்துக்கு அப்படின்றதுக்கும் சரி, அதுக்கும் அவர் எதிர்பார்க்க மாட்டார். அப்ப என்னதுக்கு தான் சுவாமி சமாசனம் பண்றார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னால், பகவானுடைய தனிமையை தீர்க்கைக்காக, பகவானுக்கு மங்களாசாசனம் பண்ணுகைக்காக, மங்களாசாசனத்துக்கு ஆளாக்குகை, அதுதான் ஆச்சாரியன் நினைவாலே அவர் சமாசனம் பண்றார் சிஷ்யனுக்கு. இப்போ பகவானுக்கு பல்லாண்டு பாடணும். அப்போ பல்லாண்டு பாடுறது அப்படின்றது நம்முடைய சம்பிரதாயத்தில் மிகவும் முக்கியமான ஒரு விஷயமாக காட்டப்படுகிறது. ஞான தசையிலே தங்கப்பில் கிடக்கும், பிரேம தசையிலே தட்டுமாறி கிடக்கும் என்கிறார் போலே. அதே போல இவரும் பல்லாண்டு பாடுகிறார். யார் யாருக்கு பல்லாண்டு பாடுகிறார் அப்படின்னால், ஆழ்வார்கள் வாழி. இவாளுக்கு ஆழ்வார்கள்னு ஏன் பேர் வந்தது? ஆழ்வார்கள் என்று பெயர் வந்ததுக்கு காரணம், பகவானாலே மயர்வர மதிநலம் அருளப்பெற்றவர்கள், அந்த எம்பெருமானுடைய நிர்ஹேத்துக்க கிருபைக்கு பாத்திரபூதர்களாக்கி அவர்கள் மயர்வர மதிநலம் அருளப்பெற்றவர்கள். அவனாலே எந்த அருளப்பெற்று இவர்கள் எப்படியானார்கள் அப்படின்னு சொன்னால், தெருளுத்த ஆழ்வார்கள் என்ன மணவாள மாமனிகள் தாம் காட்டுகிறார். அப்படிப்பட்ட ஆழ்வார்கள், பராங்குஷ பரகாலாதிகள் என்று காட்டப்படுகிற இவர்கள் ஆழ்வார்கள் ஆழ்வார்கள் என்று காட்டப்படுகிறது. அவர்களுக்கு மங்களாசாசனம் பண்ணுகிறார். எம்பெருமானிடத்திலே எப்பொழுதும் நிச்சலம் பிரேமத்தோடையே இருக்கக்கூடியவர்கள், பக்தி பாரவசியத்தாலே பிரபன்னர்கள்னு காட்டப்படுகிறது. அப்படி இருக்கிறவர்கள் ஆழ்வார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதுதான் வாழி சடகோபன் வாழி பரகாலன் என்கிறார் போலே இவர் தானும் என்ன பண்ணுகிறார்? ஆழ்வார்கள் வாழி என்று காட்டுகிறார். அடுத்தது அருளிச் செயல் வாழி. அருளிச் செயல்னு ஏன் திருநாமம் அப்படின்னால், இந்த இடத்துல அருளிச் செயல்னா எதை சொல்லுகிறது அப்படின்னால், அருளிச் செயல் என்பது திவ்ய பிரபந்தத்துக்கு மட்டும்தான் அருளிச் செயல்னு பேரு. ஏன் திவ்ய பிரபந்தத்துக்கு அருளிச் செயல் என்ன திருநாமம் அப்படின்னு சொன்னால், பகவானுடைய நிர்ஹேதுக கிருபையின் அடியாக ஆழ்வார்கள் அருளியதாகையாலே, அருளாலே ஆழ்வார்கள் அருளியதாகையாலே அதற்கு பெயர் அருளிச் செயல் என்று காட்டப்படுகிறது. அப்படிப்பட்ட அருளிச் செயல் வாழி. அந்த அருளிச் செயல் வாழ வேணும் என்று ஆழ்வார்களுடைய அற்புதமான திவ்ய பிரபந்தங்கள் வாழ வேணும். எது அப்படின்னால், வேதம் போலே ஆழ்வார் பாடின 4 கிரந்தங்கள், அதற்கு அங்கம் போலே 6 கிரந்தங்களான அற்புதமான திருமங்கை ஆழ்வார் பாடினது, மற்ற எல்லாரும் பண்ணினது உபாங்கங்கள் போலே. எப்படி வேதத்துக்கு வேதம் 4, அங்கம் 6, உபாங்கங்கள் மீளமுள்ளவோ அதே போலவே இதுவும் வேதம் 6 அங்கம் உபாங்கங்களோடு திகழக்கூடியதாக அமைந்திருக்கக்கூடியது ஆழ்வார்களுடைய திவ்ய சூக்திகள். அதைத்தான் வாழி வாழி என்ன அதுக்கு மங்களாசாசனம் பண்றார். வாழி சடகோபன் இட்ட தமிழ் என்னும், வாழி பரகாலன் தமிழ் பாவிசை என்னும் அற்புதமாக எண்ணில் தமிழ் பாவிசை, வாழி பரகாலன் எண்ணில் தமிழ் பாவிசை, வாழி சடகோபன் இட்ட தமிழ் என்னெல்லாம் காட்டப்படுகிறபடியாலே இதுவும் வாழ வேணும்னு மங்களாசாசனம் பண்ணினார். அடுத்தது தாழ்வாதுமில் குறவர் தாம் வாழி. குறவர்
அப்படின்னால் இந்த ஆழ்வார்களுடைய ஸ்ரீசுக்திகளுக்கு அற்புதமாக அருள் பெற்ற நாதமுனி முதலா நம் தேசிகரை அல்லா என்று காட்டுகிறாரே. அப்படிப்பட்ட ஆச்சாரியர்கள் வாழ வேணும் என்று காட்டுகிறார். இந்த இடத்துல குறவர்தாம் வாழின்னு சொல்ல, தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி. அவர்களுக்கு ஏற்படும் தாழ்ச்சியாவது என்ன அப்படின்னால், அவர்கள் தங்களுக்கு தாழ்ச்சியை நினைத்துப்பார்கள். அப்படின்னால் பகவத் வத்திரிக்தமாக இருக்கக்கூடிய சாமானிய சாஸ்திரங்கள், சாமானிய காவியங்கள், இதையெல்லாம் தாழ்ச்சி அப்படின்னு நினைச்சுட்டு இருப்பா. புராணங்கள் சரி ஏதோ இருக்குன்னு நினைச்சுட்டு இருப்பா. ஆனா ஆழ்வார்களுடைய ஸ்ரீசுக்திகளிலே போதுவோக்கும் அருளிச்செயலிலே யாம்படி நம் பிள்ளையை போலே என்று காட்டப்படுகிற ரீதியிலே இருக்கக்கூடியவர்கள் போதுவோக்கும் அருளிச்செயலிலேயாய் பிள்ளையை போலே இருப்பான் ஒருவன். யார? ஓதுவாய்மையும் உவனிய பிறப்பும்ன்ற பாசுரத்துல அற்புதமாக சாந்திபனிய சொல்றச்சே, அந்த இடத்துல திடீர்னு நினைவுக்கு வந்துடுத்தோம். யாருக்கு? பெரியவாச்சான் பிள்ளைக்கு தன்னுடைய ஆச்சாரியனை போலே முந்துர என்ன ஆரம்பித்து ஒரு அற்புதமான ஸ்ரீசுக்தி. எப்படி அப்படின்னு சொன்னால், இவர்கள் பொழுதுபோக்குவது அருளிச் செயலிலே பிற மதங்களை எதிர்க்கும்படியான சாஸ்திரங்கள் அனைத்தையும் கத்தாலும் கூட அதிலே இது பண்ண மாட்டா. அதாவது பிற மதங்களை அழித்தொழிப்பதற்காக இந்த சாமானிய சாஸ்திரங்கள் எல்லாம் கத்துருக்காளே வழிய, ஆனால் இவர்களுக்கு பொழுதுபோக்கு எங்கே? அருளிச் செயலிலே அவர்கள் வாழ வேணும் என்று அவர்களுக்கு பல்லாண்டு பாடினார். அடுத்தது ஏழ்பாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி. அப்படின்னால் அடுத்தது இவா வாழ்ந்தா போறாது, இவர்கள் உரைத்ததும் வாழ வேணும் என்ன. இவர்கள் எப்படி வாழ்வது அப்படின்னால், இவர்கள் உரைத்தது வாழ வேணும். அதுக்கு மங்களாசாசனம் பண்றார். ஆழ்வார்களுடைய ஆச்சாரியர்களுடைய ஸ்ரீசுக்திகளுக்கு அற்புதமாக மங்களாசாசனம் பண்றார். உலகுய்ய உம்பர்களும் கேட்டுய்ய என்கிற ரீதியிலே எல்லாரும் இவர்கள் காட்டியுள்ள வியாக்கியானங்கள் வாழ வேணும். இந்த வியாக்கியானங்கள் என்னால் நம்முடைய சம்பிரதாயத்திலே இந்த 4000 திவ்ய பிரபந்தத்துக்கோ ஆழ்வாருடைய அருளிச் செயலுக்கு என்ன ஏத்தம் இருக்கு? ஒரு ஏத்தமும் யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. அப்ப ஆழ்வாருடைய அருளிச் செயலுடைய ஏத்தம் அறிய வேணும் என்னால் ஆச்சாரியருடைய ஸ்ரீசுக்திகள் வேணும், அது வாழ வேணும் என்று சொன்னார். இதெல்லாம் வாழ்ந்தால் ஆழ்வார்கள் வாழணும், அருளிச் செயல் வாழனா, தாழ்வாதுமில் குறவர் வாழ வேணும். அவர்களுக்கு பல்லாண்டு பாடினார். ஏழ்பாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகளான இந்த ஸ்ரீசுக்திகள் ஆச்சாரியர்களுடைய வியாக்கியானங்கள் வாழ வேணும் அப்படின்னு பல்லாண்டு பாடினவர் தான் கடைசியில செய்ய மறை தன்னுடனே சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ இந்த வேதம், இதனாலே இந்த ஆச்சாரியர்கள் ஆழ்வார்களுடைய பாசுரமானது வேதத்தினுடைய சாராம்சங்களை கொண்டிருக்கக்கூடியது. அந்த வேதத்தினுடைய கருத்துக்களை கொண்டு, வேதத்தை பிரமாணமாக கொண்டு அந்த ஆழ்வாருடைய ஸ்ரீசுக்திகளுக்கு இவர்கள் வியாக்கியானம் பண்ணி இருப்பதனாலே இந்த வியாக்கியானமானது, இந்த வேதமானது ஆச்சாரியர்களாலே கையாளப்பட்டது. வேதமானதுடைய தாத்பரியம் ஆழ்வார்களாலே காட்டப்பட்டது. அதனாலே வேதமானதும் வாழ்ந்துட்டு போட்டமே, இதோட சேர்ந்து வேதம் வாழட்டும் என்று செய்ய மறை தன்னுடனே சேர்ந்து என்று காட்டுகிறார். அப்ப வேதத்தினால இதுக்கு பிரகாசம் இல்ல, வேதத்தினுடைய அர்த்தங்களை இந்த திவ்ய பிரபந்தங்களானவை தாங்கிக் கொண்டிருக்கின்றன. வேத தாத்பரியங்களை திவ்ய பிரபந்தம் தாங்கிக் கொண்டிருக்கிறது. அதே போல ஆச்சாரியர்கள் தாங்களும் இந்த வேத கருத்துக்களை, வேத சூக்திகளை, வேதத்தை நேர எடுத்து தங்களுடைய அற்புதமான வியாக்கியானங்களிலே நிர்வகித்திருக்கிறார்கள். அதனால வேதம் வாழ்ச்சி பெற்றது. அப்ப வேதம் இதோடு சேர்ந்து வாழ வேணும் அப்படின்னு என்ன அர்த்தம்? வேதம்ன்றது இதை பாடினதுனால வேதத்துக்கு வாழ்ச்சி பாடுறாரு வழிய, இந்த ஆச்சாரியர்கள் இதை கை கொண்டார்கள் அதனால வேதத்துக்கு வாழ்ச்சி அப்படின்னு சொல்றார். வேதம் வாழ வேணும் அப்படின்னு சொல்றார். இப்போ வேதத்துக்கும் மங்களாசாசனம் பண்றார். இப்படி எல்லாத்துக்கும் சேர்த்து அற்புதமாக மங்களாசாசனம் பண்ணி இருக்கிறார். அதான் செய்ய மறை தன்னுடனே சேர்ந்து. ஏன் அப்படின்னால், விதயச்ச வைதிகாச்ச துவதீய கம்பீர மனோனுசாரிணகா என்கிறார் போலே, சாஸ்திரம் தானும் பகவானுடைய அடியவர்கள் மேலான பாகவதர்கள் பின்னாலே தாங்களும் நடந்து போகும். அதாவது சாஸ்திரம் கோல்விழுக்காடு போலே அமைந்திருக்கும் அப்படின்னு காட்டப்படுகிறது. நன்னாளால் அப்படின்னு சொல்றச்சே, இவர்கள் சொல்றச்சே, இவன் நாள் பார்த்தாளா கிழமை பார்த்தாளா? பார்க்கவே இல்லையே. ஆனா மார்கழி திங்கள் மடிநிறைந்த நன்னாள்னு சொல்றாளே. எப்படினால், இவா நாள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னைக்கு பகவான் மேலே ஒரு ஆசை ஏற்பட்டதோ,
அவர்களுக்கு ஒரு எண்ணம் ஏற்பட்டதோ, அவனை சேர வேண்டும்ன்ற எண்ணம் ஏற்பட்டதோ, அந்நாளே நன்னாள், சென்னநாள் செல்லாதே செங்கண்மால் எங்கண்மால் என்ன நாள், எல்லாம் நாளாகும்ன்றார் போலே இது நாளாகிறது. அதே போலவே இங்கே இந்த சாஸ்திரமோ வேதம் தானும் ஆழ்வார்களுடைய ஸ்ரீசுக்தியாலே கையாளப்பட்டதனாலே, ஆச்சாரியர்களாலே கையாளப்பட்டதனாலே அவையும் வாழ்ந்து போகட்டும் என்கிற ரீதியிலே வேதத்துக்கு வாழ்ச்சி வாழி என்ன பல்லாண்டு பாடியிருக்கிற நிலை. ஆக இப்பாசுரத்தாலே ஆழ்வார்கள் என்ன, ஆழ்வார்களுடைய அருளி செயல் என்ன, ஆச்சாரியர்கள் என்ன, ஆச்சாரியர்களுடைய ஸ்ரீசுக்திகள் என்ன, இவையோடு சேர்ந்து வேதம் வாழ வேணும் என்று எல்லாத்துக்கும் மங்களாசாசனம் பண்ணுகிறார் என்று அற்புதமான தாத்பரியம் காட்டியிருக்கிறார் மணவாள மாமுனிகள். அடுத்த பாசுரத்தில் என்ன காட்டுறார் என்பதை பிறகு பார்ப்போம் என்று சொல்லி அமைகிறேன்.